திரு சவுக்கு சங்கர் அவரோட தாயார் அவர்கள் வந்து மரணம் அடைந்து எவ்வளவு அந்த அம்மா வந்து எவ்வளவு மனவேதனை இருக்கும். எத்தனை தடவை ஒரு பிள்ளைய வந்து அவர் என்னதான் அரசியல் விமர்சனம் பண்ணாலும் அவலங்களை தானே பேசுறாரு, உண்மையை தானே பேசுறாரு. ஒரு தாய் எவ்வளவு வழியை பொறுத்துக் கொள்வார். இன்னைக்கு அந்த மரணம் பாத்தீங்களா, இந்த மரணத்துக்கு இந்த அரசுக்கு வந்து தக்க பதிலடி கிடைக்கும் அப்படின்னு நான் தேர்தல் அறிக்கைன்னு ஒரு திமுக வெளியிட்டதாங்கிறதுல வந்து ஒரு கேள்விக்குறியால இருக்கு மக்கள் மத்தியில. அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்த 8000 ரூபாய் கூப்பன் இருக்குல்ல, அது ஆமா சார், அது வந்து எவ்வளவு ஒரு அயோக்கியத்தை. நீங்க ஆட்சிக்கு வந்தாதானே அந்த கூப்பன் இப்ப ஏன் பிரிண்ட் அடிச்சு போய் கொடுக்குறீங்க தொகுதியா? அப்போ தோல்வி பயம் உங்களுக்கு. பெரிய சாதனை செய்தது என்னன்னா 24 மணி நேரம் டாஸ்மார்க்ல மது விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் மத்தியில வந்து புலங்குறது, அது ஒரு சாதனை. சிறு வயது குழந்தைகள் முதல் 5 கோடி ரூபாய் போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நேத்து. அதுதான் நான் சொல்ல வரேன், இவர்கள் செய்த சாதனை அதுதான். காசு இந்த டேட்டா இது பண்றதுக்காக எல்லா அலுவலகங்களும் அரசு அலுவலகம் கூட்டு போய் ஒரு முகாம் போட்டு இது பண்ணது இல்லையா, அதுல அரசு செலவழித்த மக்கள் வரி பணம் வந்து 45 கோடி. அதை எடுத்து இப்போ இவங்க வந்து தனிப்பட்ட முறையில வந்து உங்க கட்சிக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத. தமிழ்நாடு பூரா இருக்க கக்கூசியை கழியிருக்கலாமே சார் 45 கோடி. அதுதான் சொல்றேன், நீங்க கக்கூசின்னு சொல்லிட்டீங்க. சென்னை கார்பரேஷன் திமுக வேட்பாளர் போராட்டம் எல்லாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மந்திரிகள் போராட்டம் எல்லாமே மக்கள் வந்து விரட்டி அடிக்கிற காட்சியிலே நம்ம பார்க்கணும். எல்லா தொகுதியிலுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பனச்சநல்லூர் கிட்னி புகழ் கதிரவன் தொகுதி லூசு அப்படிங்கிறாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். கேள்வி கேட்டால் லூசு ஓட்டு. அப்ப என்ன மனம் ஸ்டாலின் இருக்கும்போது தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். அப்ப அவர்கள் வந்து டெல்டா மாவட்டத்தை வந்து விவசாயிகளை வஞ்சித்த அரசாங்கம். அதற்கு பின்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் தஞ்சை டெல்டா மாவட்டத்தை வந்து தவறி மாற்று ஆட்சி வந்தா கூட அவங்களால போட முடியாது, எந்த காலத்திலையும் பண்ண முடியாது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் வை ஆனந்த் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். யூடியூபர் மாரிதாஸ் எல்லாருக்குமே தெரியும், அறியப்பட்ட நபர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பேசக்கூடியவர். அக்டோபர் மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் ஒரு சர்வே எடுக்கிறார். அதுல 144 அப்படின்னு சொல்லி அக்டோபர் மாசத்துல ஆரம்பிச்ச திமுக கூட்டணியுடைய வெற்றி கடைசியா இப்போ ஏப்ரல்ல வந்து 72ல வந்து நிக்குது. பாதியா வந்து நிக்குது, அப்படியே சரிபாதியா வந்து நிக்குது. இப்ப ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. மேபி இன்னமும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சர்வே சொல்றது என்ன? நிச்சயமா இருக்கு. ஏன்னா அது முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி அணி சேராம இருந்தது, இந்த இதெல்லாம் பல விஷயங்கள் இருந்தது. இப்ப அதிமுக கூட்டணி வந்து மிக வலுவான ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கி இருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, தொடர்ந்து இவங்க வந்து மக்கள் விரோத ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்ப சேட்டலைட் சேனலா இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஜாலரா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால நாட்டில் நடக்கிற அவலங்கள் வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுட்டாங்க. அது கிடையாது. உங்களை மாதிரி வந்து சமூக ஊடகங்கள் யூடியூபர்ஸ் தான் இது வந்து இந்த ஆட்சியோட அவலங்களை வந்து எடுத்துக்கொண்டு போய் மக்கள் இடத்துல வந்து சேர்த்தீங்க. இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருந்தது, பேசு பொருளா இருந்தது. இந்த ஆட்சியோட அவலங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. தேர்தல் நெருங்க இந்த கூட்டணி பலம் ஒண்ணு பிளஸ் அதே மாதிரி அந்த பக்கம் திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி பழைய கூட்டணி அவங்க இருந்தால் கூட வந்து அந்த கூட்டணி தலைவர்களுக்குள்ள ஒரு இது இருந்தா கூட தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை இன்றளவும் கிடையாது. இந்த தேர்தல் அடுத்த வாரம் வரப்போகுது, 10 நாள்ல தேர்தல் வரப்போகுதுன்னா இன்றளவும் வந்து கீழே இருக்க அடிமட்ட தொண்டர்கள் இடையில வந்து திமுக கூட்டணியில் இருக்க தொண்டர்களுக்கு வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது இது ஒரு பாயிண்ட். மக்கள் விரோத போக்கு தான் இது. வந்து இவங்க என்னதான் மூடி மறைச்சாலும் பிரச்சாரத்துல தெரிவிக்கப்படக்கூடிய கருத்து, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதற்கு வைக்கக்கூடிய பதில், இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி. நிச்சயமா. ஏன்னா இவங்க இந்த 5 ஆண்டுகள்ல சொன்ன சாதனையை சொல்லி இவங்க எதுவுமே ஓட்டு கேட்கல. அது நம்ம பாக்குறோம். ஏன்னா முதல்வரோட தேர்தல் பரப்புரையின் போதும் சரி, துணை முதல்வரும் சரி, இல்ல கனிமொழி, திமுக அந்த யாரு வந்து இந்த தேர்தல் பரப்புரையில் இருக்குங்க, இந்த 5 ஆண்டுகள்ல வந்து நாங்க இந்தந்த சாதனை எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு எதுவுமே சொல்லி வாக்கு கேட்பதற்கு அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா எதுவுமே செய்யல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் வந்து செல்ற இடம் எல்லாமே 2011 இருந்து 2021 இருக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை செய்தோம், இந்த திட்டங்களை சொல்லணும் ஒவ்வொரு ஊர்லயும் போய் சொல்றாரு. அது மக்கள் மத்தியில வந்து பெரும் வரவேற்பை பெறுகிறது. ஏன்னா நம்ம சொன்னதுதான் இது செய்யறதுலதான் நம்ம வந்து சொல்றோம், புரியுதுங்களா? என்னென்ன அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து திட்டங்களை வந்து நிறைவேற்றினோமோ
அதைத்தான் மக்களிடம் சொல்கிறோம். அதை மக்களும் பெருவாரியாக வரவேற்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இது சொன்னதை செஞ்சோம் செய்யலன்றதை தாண்டி சார் தனி மனித விமர்சனம் ஒரு பேசுபோல இருக்கு. அதை எடுத்த பிறகுதான் ரொம்ப சூடுபடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு நெகட்டிவான திமுக நம்ம சென்ற இதுலயே நேர்காணலே நம்ம சொன்னோம். அதாவது என்ன பண்ணாங்க, இவங்க வந்து டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் டெல்லி அணி டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் டெல்லி அணி அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து மக்கள் மத்தியில வந்து எடுபடல. அதுக்கப்புறம் தான் அந்த தனி மனித தாக்குதல். தனி மனித தாக்குதல் எவ்வளவோ வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து எவ்வளவோ சொன்னார், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் திருப்பி அடிச்ச உடனே தான் வந்து அவங்க வந்து இப்ப என்ன எதை தின்றால் பித்தம் தெளியும்ங்கிற மனநிலைக்கு வந்து திமுக கூட்டணி வந்து நிற்கிறது, முட்டு செந்தில் வந்து நிக்குது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. அதே இப்ப பாத்தீங்கன்னா 2-3 நாட்களுக்கு முன்பு தஞ்சையில வந்து தேர்தல் பரப்புரையின் போது அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தை வந்து நம்ம பார்த்தோம். அப்ப டிடிவி தினகரன் கூட நாங்க டெல்டாக்காரன்னு அவங்க சொல்றாங்க, அவங்க டெல்டாக்காரர்கள் கிடையாது, உல்டாக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மண்ணுல டெல்டா மண்ணுல வந்து அண்ணன் எடப்பாடியார் பேசும் பொழுது இவர் துணை முதல்வராக ஸ்டாலின் இருக்கும்போது தான் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். அப்ப அவர்கள் வந்து டெல்டா மாவட்டத்தை வந்து விவசாயிகளை வஞ்சித்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அதற்கு பின்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் தஞ்சை டெல்டா மாவட்டத்தை வந்து தவறி மாற்று ஆட்சி வந்தா கூட அவங்களால போட முடியாது, எந்த காலத்திலையும் பண்ண முடியாது. உங்களுக்கு பின்னாடி உங்கள் பையனுக்கு பின்னாடி உங்க பேரனுக்கு பின்னாடி அப்படிங்கிறது அது வந்து டெல்டா மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. நிதர்சன உண்மை அதானே, நிதர்சனமான உண்மை. நம்ம இருக்கும்போது செய்வோம், திமுக வந்தா மறுபடியும் அனுமதி கொடுப்பாங்க, இல்ல நாங்க தான் கொடுத்தோம்னு உருட்டு சொன்னாங்க. காவிரி விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் பிரச்சனை, அம்மா அவர்கள் வந்து காவிரி பிரச்சனைல வந்து உச்ச நீதிமன்றத்தின் முன்னாடி அரசு இதுல வந்து அந்த கெஜெட்ல கொண்டு வந்ததா இருக்கட்டும், புரியுங்களா, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக மாற்றியதாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்னைக்கு என்னன்னா டெல்டா மாவட்ட மக்களிடையே சென்று இருக்கிறது, விவசாயிகள் மத்தியிலே இது பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நிதர்சனமான. இந்த மாதிரி சொல்றதுக்கு திமுகவுக்கு எதுவுமே இல்லை. என்ன சொல்றாங்க, 1000 ரூபாய் கொடுத்தோங்கிறாங்க, ஓசி பஸ் விட்டோங்கிறாங்க, 1000 ரூபாய் இவங்க தேர்தல் இருக்கு சொன்னா அனைத்து மகளிருக்குன்னு சொன்னாங்க. அதையே இவங்க வந்து நிறைவேற்றல, முழுமையாக நிறைவேற்றவில்லை. அதிமுக பேச்சாளர்கள் எல்லா பேச்சாலும் அந்த தாலிக்கு தங்கம் இது போன்ற 50,000 ரூபாய் பணம் கொடுக்கறது இதெல்லாம் நிறுத்திட்டாங்க சார். அதுக்கு போற ஃபண்ட் தானே நீங்க இன்னொன்னு சிறுபான்மை மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் செல்லுகின்ற மத்திய அரசு கொடுத்த பணத்தை தானே அவங்க டைவர்ட் பண்ணிருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்தோம்ல, புரியுதுங்களா? அது இல்லாம 5,00,000 கோடிக்கு மேல 5,00,000 கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடன் வாங்கி இதுல மூலதனம் செஞ்சிருக்காங்களா, முதலீடு செஞ்சிருக்கிறாங்களான்னா எந்த ஒரு நல்ல கட்டமைப்பை செஞ்சிருக்கிறாங்களா, மருத்துவமனைகள்லாம் நல்லா இருக்குதா, அரசு அலுவலகங்கள் நல்லா இருக்கான்னா எதுவுமே கிடையாது. இப்ப கூட ஒரு காணொலியில பார்த்துட்டு வந்தேன், உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு எய்ம்ஸ் செங்கலை தூக்கி போறாருல்ல, பாளையங்கோட்டையில இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வந்து கழிப்பிடங்கள்லாம் அவ்வளவு அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. இந்த செங்கலை தூக்கிட்டு போற நீ வந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போய் அங்க இருக்கிற அவலங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கல இல்லையா? புரியுங்களா? நீங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க எதுவுமே செய்யாமல் மத்திய அரசை குறை சொல்வது, முன்னாள் ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட குறை எதுக்கு எடுத்தாலும் அடிமைங்கிறது. நாங்க செஞ்ச சாதனைகள் இது அப்படின்னு சொல்றது கூட என்ன இருக்கு, எங்களுக்கு இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட எண்ணற்ற சாதனைகள் இருக்கு, புரியுங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு சாதனையும் சொல்றதுக்கு வக்கு இல்லாத, திறனி இல்லாத, திறனற்ற ஆட்சியை தான் நடத்தி கொண்டிருந்தார் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதே போல இப்போ இவங்க சொல்லி எப்படி மாற்றிட்டாங்களோ அதே போல நெல்லுக்கு மானியம் கொடுக்கறத நிறுத்த சொல்லி மத்திய அரசு சொல்லிச்சு, நாங்க தான் கொடுத்துட்டு இருந்தோம், மத்திய அரசு இப்படி எல்லாம் வந்திக்கிறது, தமிழனுக்கு எது பிரச்சனை வந்தாலுமே அது வடக்கிருந்து தான் வரும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் உருட்ட ஆரம்பிச்சிருக்காரு. நிர்மலா சீதாராமன் அதுக்கு ஒரு ஆதாரத்தை வெளியிடுறாரு. அந்த ஆதாரம் உண்மைன்னு ப்ரூவ் ஆன பிறகு மறுபடியும் அதை வேற மாதிரி ஒரு உருட்டுறாரு. பாத்தீங்களா, கேரள முதலமைச்சர் கொடுத்திருக்காரு, நிர்மலா சீதாராமன் வெறும் அறிக்கை மட்டும் வெளியிட வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு ஒரு பொழிப்புரை பண்ற, சொன்னது உண்மையா பொய்யா, இதுதான் கேள்வி. இல்ல இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கடிதம் வந்து மத்திய அரசு மாநில தலைமைச் செயலர்களுக்கு அனைத்து மாநிலத்துக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. இது ஜனவரி மாசம் 9ஆம் தேதி அனுப்பப்பட்ட ஒரு கடிதம். அதுல என்ன சொல்றேன், அந்த கடிதத்தோட சாராம்சம் என்னன்னா, கோதுமையும் நெல்லும் வந்து அபரிதமா வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம், உற்பத்தி நடந்திருக்கு. சோ அது தேவைக்கு மேலேயே வந்து அந்த உற்பத்தி இருக்கு. அதனால வந்து தேவைகள் வந்து இப்ப கம்மி, நிறைய சேர்த்துட்டோம். அதனால வந்து எண்ணெய் வித்துக்கள், பாமாயில், பருப்பு வகைகள் இதுக்கு வந்து நீங்க ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயிகளுக்கு வந்து அந்த பயிரிடுவதற்கு, பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துக்களை பயிரிடுவதற்கு அதற்கு ஊக்கத்தொகை கொடுங்கள் அப்படின்னு தான் அதுல சொல்லியிருக்கிறாங்க.
புரியுது, ஆலோசனை தான். ஆலோசனை தான். இது வந்து ஒரு கட்டளை கிடையாது. நீங்க இதை தான் நிறைவேற்றி ஆக வேண்டும் மத்திய அரசு வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா கோதுமையும் வந்துருச்சு சார். அதை பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தா வஞ்சிக்கிறது. தென்னகத்தை தமிழகத்தை கோதுமை விவசாயம் வட மாநிலங்கள் தான் கோதுமை விவசாயம் வந்து இருக்கு. அது அந்தந்த ஸ்டேட்டுக்கு அதே மாதிரி கோதுமை தான் அதுல சொல்லியிருக்கிறாங்க. அரிசிங்க சொன்ன மாதிரி கோதுமை இம்போர்ட் பண்றோம், பாமா இம்போர்ட் பண்றோம், கோல்டு இம்போர்ட் பண்றோம், பருப்பும் இம்போர்ட் பண்றோம். பருப்பு பாமாயில் வந்து பெரிய ஒரு நமக்கு வந்து செலவு இருக்கு. அதனால வந்து எண்ணெய் வித்துக்களை வந்து பயிரிடுவதற்கு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுங்கள், பருப்பு வகை. இதுதான் அந்த கடிதத்தோட சாராம்சம். நான் என்ன சொல்றேன்னா, ஜனவரி 9ஆம் தேதி இங்க தலைமைச் செயலருக்கு வந்திருக்கு. இப்ப ஏப்ரல் 3 மாசம் சிஎம் தூங்கிட்டு இருந்தாரா? இல்ல அந்த கடிதத்தை வந்து தலைமைச் செயலர் வந்து தலைமைச் செயலர் தானே இவருக்கு எல்லாமே. தும்முனா கூட தலைமைச் செயலர் கேட்டு தானே தும்முவாரு, அவரே உதவிச்சந்திரன்லாம் கேட்டு தானே தும்முவாரு. அப்ப அந்த கடிதம் அவருக்கு தெரியாதா? அப்ப இந்த தேர்தலை மனதில் வைத்து இப்ப வேணும்னே அதை ஒரு பேசு பொருளாக்குறாரு. பட் அது எடுபடல. ஏன்னா நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஜனவரி 9 வந்துருச்சு உங்களுக்கு. அப்ப பார்லிமெண்ட்டும் நடக்குது, இங்க சட்டசபையும் கூட்டினீங்க, அங்கெல்லாம் இதை பத்தி விவாதமே இல்லையே. ஏன் இல்ல? புரியுதுங்களா? அதனால ஒரு பாலா போடுறாங்களா சார்? தமிழ்நாடு டெல்லி அது புஷ்னு போச்சு. எல்லாமே எடப்பாடி தனி மனித விமர்சனம், அதுக்கு அவர் சொல்லிட்டாரு. அதுதான் சொல்ல வரேன். அதான் சொல்றேன், டெல்லி தமிழ்நாடு போயிடுச்சு, அவுட்டு. இந்தி போயிடுச்சு, புரியுதுங்களா? தனி மனித தாக்கல் போயிடுச்சு. இப்ப எதடா பாங்கினாங்கிறப்ப இந்த ஒரு லெட்டர் எடுத்து யாரா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஆஹா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டா. ஏன்னா அவருக்கு தெரியாது இல்ல, பாவம். கொடுத்ததா பேசுவாரு, புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ஜனவரி 9 வந்த கடிதத்திற்கு பார்லிமெண்ட்ல உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தார்களா? இல்ல சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சு இல்ல, அங்க அந்த மாதிரி மத்திய அரசு வஞ்சிக்கிறது இந்த மாதிரி கடிதம் போட்டிருக்கு, நீங்க வந்து அங்க விவாதம் பண்ணீங்களா? பண்ணவே இல்லையே. இப்ப ஏன் அதை தூக்கிட்டு வர்றீங்க? புரியுங்களா? அதுல ஒரு பொய்யான பரப்புரை தானே பரப்பு பார்த்தாங்க. அது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரியான ஒரு அதுல என்ன சொன்னார்னா, அந்த கடிதத்தை நீங்க வெளியிட முடியுமா? யார்? நிர்மலா சீதாராமன் இருக்கிறாரு. உங்க சீஃப் செக்ரட்டரி தானே வந்திருக்கு, நீங்க தானே சிஎம், உங்ககிட்ட கடிதம் இருக்குல்ல, நீங்க காட்ட வேண்டியது தானே. இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க, நீங்க காட்டும், கடிதத்தை வெளியிட முடியுமா? இந்த என்கிட்டயே இருக்கு அந்த கடிதம், புரியுங்களா? அப்ப மக்களை எந்த அளவுக்கு ஒரு முட்டாளாக்க பார்க்கிறாங்க. கிராமத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இவர் போய் பேசும்போது முதலமைச்சர் அப்படியா மத்திய அரசு ஆமாப்பா இதுக்குமே பணம் தர மாட்டேங்கிறான். ஆனா இதுலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி தொண்டர்கள் வந்து மிக வேகமாக வந்து இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அடுத்த நொடியே அதுக்கு பதிலடி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். மக்களிடத்திலே இது வந்து பொய்யா சொல்றாரு, முதல்வர் சொல்றது பொய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதத்தை வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில வந்து வைக்கிறோம். இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். இப்ப போன தேர்தல்ல பாத்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கை தான் எங்கள் கதாநாயகன் தாங்க. இந்த தேர்தல் அறிக்கை தெரியல, தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு திமுக வெளியிட்டதாங்கிறதுல வந்து ஒரு கேள்விக்குறியால இருக்கு மக்கள் மத்தியில. அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்த 8000 ரூபாய் கூப்பன் இருக்குல்ல, அது ஆமா சார், அது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் சார். இப்ப மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, எந்த கடையில போய் வாங்கலாம், என்ன பொருள் வாங்கலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க தேர்தல் அறிக்கை தானே கொடுத்துருக்கீங்க, நீங்க ஆட்சிக்கு வந்தாதானே அந்த கூப்பன். இப்ப ஏன் பிரிண்ட் அடிச்சு போய் கொடுக்குறீங்க தொகுதியா? அப்போ தோல்வி பயம் உங்களுக்கு வந்து விட்டது இல்லையா? ஏன்னா உங்களோட எப்படி சார் செல்லும், சும்மா நீங்க பிறகுதான். அதாவது 505 வாக்குறுதிகளை, கவர்ச்சியான வாக்குறுதிகளை கொடுத்து எப்படி ஏமாற்றினார்களோ, இந்த மாதிரி போலியான டோக்கன்களை கொடுத்து கூப்பன்கள் அரசு அமைந்த பிறகு அது ஒரு சீரியல் நம்பரோ கியூஆர் கோடோ போட்டு எங்க பண்ணணும் அதுக்கான விதிமுறைகளை வகுத்து அதுக்கப்புறம் கொடுக்கறதான உங்களுக்கு செல்லும். அதுலயே எண்ணற்ற நடைமுறை சிக்கல் இருக்கும் நாளைக்கு, புரியுதுங்களா? 8000 ரூபாய் எதுக்கு கொடுப்பீங்க? இப்ப நிறைய பேர் சமூகம் எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு பொருள் வாங்க போனா 4000, மீதி 4000 நான் என்ன பண்ண முடியும்? 8000 தான் மொத்தமா வாங்கணும்னா 4000 இல்ல 6000, மீதி எனக்கு 2000 இல்ல 4000 நான் என்ன பண்ண முடியும்? 10,000 பொருள் 15,000 சொன்னா என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? அது இவங்க சார்ந்த கடையில கொடுப்பாங்க. அதுல பெரிய அளவு. அதனால மக்கள் மிக தெரியும். மகளிர் பாத்தீங்களா, இப்ப சமூக காணொலி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கூப்பனை காமிச்சு போன தடவை ஏமாத்துறமா இந்த மாதிரி ஏமாத்துறக்கா வராங்க கொடுக்குறாங்க, யாரையும் நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தாய்மார்கள் வந்து குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல வந்து அவங்களோட வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களோட உருட்டெல்லாம் எடுபடாது. இதுதான் சார், ஸ்டாலின் வரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், கதை சொல்ல போறோம், என்னென்ன சார் ஏற்கனவே சொன்ன கதையெல்லாம் பார்த்தா அவங்க வந்து என்ன 5 வருஷம் இவங்க சாதனை செஞ்சு கிழிச்சுட்டாங்க அவங்க வந்து. அதனால சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப பெரிய சாதனை செய்தது என்னன்னா, 24 மணி நேரம் டாஸ்மார்க்ல மது விற்பனை நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வந்து மாணவர்கள் மத்தியில வந்து புழங்குறது, அது ஒரு சாதனை. எங்கே பார்த்தாலும் பாலியல் துன்புறுத்துகள், சிறு வயது குழந்தைகள் முதல் 5 கோடி ரூபாய் போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நேத்து. அதுதான் நான் சொல்ல வரேன், இவர்கள் செய்த சாதனை அதுதான். அதான் மக்களுக்கு தெரியுதுங்க, மக்களுக்கு வந்து தெளிவாக தெரிகிறது, புரியுதுங்களா? இது வந்து ஒரு அவலமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி மக்களுக்கு தெரியுது. அதனால அவங்க தேர்தல் அறிக்கை பத்தி எங்கேயாவது பேசுறாங்களா பாத்தீங்களா?
இவங்க என்ன சொன்னாங்க, கனிமொழி என்ன சொன்னாங்க, தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்குள்ள அவங்க தான் தலைவரா இருந்தாங்க. ஆமா, போன தேர்தல் அறிக்கை கதாநாயகனா அது கதாநாயகி இருந்தாங்க. கதாநாயகி எங்கே போனாங்க அப்ப? ஏன்னா மக்கள் வந்து மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். 2020 நாம் ஏமாந்து விட்டோம், இந்த முறை ஏமாறக்கூடாது, இவர்களுக்கு தக்க பதிலடி தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்திற்கு வந்து மக்கள் வந்து எடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. பல பெண்களுக்கு கால் வருது சார், ஆட்டோ காலே வருது, ஏதோ நம்பர்ல இருந்து வருது, அன்னோன் நம்பர்ல இருந்து வருது. போன் எடுத்தோம்னா அதுவா தானா பேச ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நாங்க கருத்து கணிப்பு நடத்தணும், அதுல திமுக தான் வெற்றி பெறுது, இந்த மாதிரி திமுகவுக்கு வாக்களிங்க, இந்த தொகுதியில இவரு இது பண்றாரு, ஆட்டோ கால் மாதிரி பண்ணுறது. இந்த கால் நம்பர் எப்படி வருதுன்னு சொல்லி எடப்பாடி கே பழனிசாமி சொல்லிருக்காரு. தவறான முறையில நம்பர்களை வாங்கி இவங்க பண்றாங்க. இது இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து அப்போ வந்து எல்லாம் அரசு அலுவலர்கள் எல்லாம் போயிட்டு ஒரு முகாம் மாதிரி போட்டு எல்லாத்துட்டையும் விண்ணப்பங்கள் வாங்கினாங்க, நாங்க அதை பண்ணித்தரோம் எதோ பண்ணித்தரோம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பொதுமக்களிடம் வந்து இவங்க டேட்டாஸை கலெக்ட் பண்றாங்க, ஓட்டர் ஐடி, ஆதார் எண்ணு, ஜிபே நம்பரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. அப்போ வந்து ஓடிபி நம்பர் வரும், உங்க நம்பருக்கு நாங்க இது பண்ணா ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி வந்து ஓடிபி பண்றதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து தடை விதித்தது. அப்போ வாங்கின டேட்டாவை வச்சுட்டு இவங்க அரசாங்கத்தின் மூலியமாக பெறப்பட்ட டேட்டாக்களை வைத்து இவர்கள் வந்து இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக பரப்புரைக்காக பயன்படுத்துகிறார்கள். பெண் அமைப்பு கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுதான், ஏன்னா ஒரு அரசாங்கம் டேட்டா வந்து எப்படி உங்க கட்சியோட ஒரு தேர்தல் பணி செய்யற ஒரு அமைப்புக்கு போய் எப்படி சேரும்? இவங்க அதுக்காக தான் பண்ணது. அப்பயே நாங்கள் சந்தேகப்பட்டோம். புரியுதுங்களா? அந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்றப்பயே இது வந்து இவர்கள் வந்து இது பண்றதுக்கு வந்து பயன்படுத்துவார்கள், முறைகேடாக பயன்படுத்துவார்கள் அப்படின்னு நம்ம வந்து அச்சப்பட்டோம். அது இப்ப நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. இதுதான் எடப்பாடியார் அவர்கள் வந்து தேர்தல் பறக்கும் போற இடமெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அரசாங்கத்தோட ஒரு டேட்டா வந்து எப்படி வந்து இவங்க வந்து பயன்படுத்தலாம். செலவு கணக்குன்றது இதுல எப்படி சார் வரும்? இது தேர்தல் செலவு இல்ல, எந்த வேட்பாளர்கள் வைப்பாங்க, கட்சி செலவா? இந்த டேட்டா எடுக்கிறதுக்குன்னு அரசாங்கம் செலவு செய்தது எவ்வளவு தெரியுமா? 45 கோடி அரசு காசு. ஆமா, அரசு காசு. இந்த டேட்டா இது பண்றதுக்காக எல்லா அலுவலகங்களையும் அரசு அலுவலகம் கூட்டு போய் ஒரு முகாம் போட்டு இது பண்ணது இல்லையா, அதுல அரசு செலவழித்த மக்கள் வரி பணம் வந்து 45 கோடி. அதை எடுத்து இப்போ இவங்க வந்து தனிப்பட்ட முறையில வந்து உங்க கட்சிக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதா. தமிழ்நாடு பூரா இருக்க கக்கூசியை கழுவிருக்கலாமே சார் 45 கோடி. அதுதான் சொல்றேன். ஏன் நீங்க கக்கூஸ்ன்னு சொல்லிட்டீங்க? சென்னை கார்பரேஷன் கக்கூஸ் கல்லூரிக்கு எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால வந்து இவங்க வந்து எதை தின்றால் பித்தம் தெளிவுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதனால என்ன பேசினாலும் உடனடியாக பதிலடி கிடைக்குது அவங்களுக்கு. வந்து சென்ற இடமெல்லாம் வந்து இப்ப போறீங்க வேட்பாளர், திமுக வேட்பாளர் போற இடமெல்லாம், சட்டமன்ற உறுப்பினர்கள், மந்திரிகள் போற இடம் எல்லாமே மக்கள் வந்து விரட்டி அடிக்கிற காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். எல்லா தொகுதியிலுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து, புரியுதுங்களா? திருப்பூர்ல பாக்குறோம், அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதியில பாக்குறோம், ராஜகண்ணப்பன் தொகுதியில பாக்குறோம், வனச்சநல்லூர் கிட்னி புகழ் கதிரவன் தொகுதியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டா லூசு ஓட்டு. அப்ப என்ன மனநிலையில் அவங்க இருக்காங்க, என்ன மன்னராட்சி ஒரு மனப்பான்மையில் தானே அவங்க இருக்கிறாங்க. இதை பாக்குறோம். சென்ற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஊருக்குள்ளேயும் விடல, மணப்பாறையில பாக்குறோம். புத்தாநத்தம் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இருக்கு சார். நான் பெரிய யோகியமான கட்சினா எதுக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்குறீங்க? மலைக்கல்லன் அப்படின்றனால அவருக்கு சீட்டு கொடுக்கலன்றாங்க. அதுதான் காரணமான்ற கேள்வி இன்னொன்னு வருது. இப்ப இவர் மேல கிட்னி முறைகேடு இருக்கு, இப்ப இது எதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்ற கேள்வி வருது. எவ்வளவு பசையான பார்ட்டி அவரு? அதான் கேக்குறேன். பசையான பார்ட்டி இல்ல, பார்ட்டிக்கு ஃபண்ட் கொடுப்பாருல்ல, புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணு, கட்சி கொடுக்கறத கொடுத்துரு, அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். என்ன அயோக்கியத்தனம் பண்ணலாம், கட்சி கொடுத்துடலாம். ஸோ அப்படிதான் அவங்க இருக்காங்க. அவங்க என்னமோ ஜெயிச்ச மாதிரி. அதுதான் இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்து ஒவ்வொரு தரவுகள் வர்றப்ப, அந்த சர்வே வர்றப்ப வந்து அவங்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது, புரியுங்களா? அதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் இவங்க கட்டுப்பாடுல வச்சிருந்தாங்க. யார் இது பண்ணாலும் இப்ப மாரிதாஸ் வெளியிட்டு இருக்காரு, இதே எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இல்லாம முன்னாடியே தான் அவர் மேல ஒரு கேஸை போட்டிருப்பாங்க. என்ன இந்த மாதிரிதான் எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு பாருங்க, திரு சவுக்கு சங்கர் அவரோட தாயார் அவர்கள் வந்து மரணம் அடைந்து விட்டார். எவ்வளவு அந்த அம்மா வந்து எவ்வளவு மனவேதனை இருக்கும். எத்தனை தடவை ஒரு பிள்ளைய வந்து அவர் என்னதான் அரசியல் விமர்சனம் பண்ணாலும் அவ்வளவுங்களை தானே பேசுறாரு, உண்மையை தானே பேசுறாரு. ஒரு தாய் எவ்வளவு வழியை பொறுத்துக் கொள்வார். இன்னைக்கு இந்த மரணம் பாத்தீங்களா, இந்த மரணத்துக்கு இந்த அரசுக்கு வந்து தக்க பதிலடி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன், புரியுங்களா? இந்த மாதிரி எண்ணற்ற தாய்மார்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப எத்தனை பாலியல் துன்புறுத்தல் பார்த்தோம். இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில பார்த்தோம், எஃப்ஐஆர் வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரி வழக்கெல்லாம் வந்து அந்த குடும்பம் எவ்வளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் மன ரீதியாக. இந்த மாதிரி எல்லாமே பாக்குறோம், விளையாட்டு குளத்துல பாக்குறோம்.
இந்த மாதிரி 2 வயது சிறுமியை வந்து ஒரு திமுகவை சேர்ந்த காமுகன் வந்து பாலியல் துன்புறுத்தல் கொன்னதையும் பார்த்தோம். நம்ம வந்து 70 மூதாட்டையும் பார்த்தோம். இதெல்லாம் அங்கங்க அதோட தாக்கம் இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. இவங்க வந்து பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடலான்னு பார்த்தாங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பன்னு சொல்லிட்டு போலியை அடிச்சு இப்போ வந்து மக்களை ஏமாத்த பார்த்தாங்க. அது மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு தடவை ஏமாந்துட்டோம், இன்னொரு தடவை தமிழ்நாடே இல்லாம அவங்க பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. சவுக்கு சங்கருடைய விஷயத்துல கமிஷனராக இருந்த அருண் அவர்கள் கடைசி நேரத்துல போடுறாரு, குண்டாஸ் போடுறாரு. இப்ப இது எந்த அளவுக்கு செல்லும்? சட்ட ரீதியா சிக்கல்ல என்ன சார்? இப்ப ஏன்னா அரசுன்னு ஒண்ணு இல்ல, இப்ப அவருக்கு பெயில் கிடைக்கிறது, இன்னும் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் 15 நாள்ல அவரு, அதாவது என்ன நடக்கும் இதுல பாத்தீங்கன்னா அதுல குண்டாஸ் போட வேண்டியதுக்கு முகாந்திரமே இல்லை எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு கேஸ்ல வந்து பெயில் இடைக்கால ஜாமீன்ல இருக்கிறாரு. உயர்நீதிமன்றம் சொல்லுது இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க, பேட்டி கொடுக்காங்க. அப்புறம் உயர்நீதிமன்றமே அந்த ஜாமீன் வந்து இடைக்கால ஜாமீன் வந்து ரத்து பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு தலைமறைவா இருந்தார், அவ்வளவுதான். அதுக்கு பின்பு வந்து இந்த உத்தரவு இடைக்கால ஜாமீன் ரத்து செய்யப்பட்டதுக்கு பின்பு ஒரு எந்த இதுவுமே பண்ணலையே, எந்த எஃப்ஐஆர் அவர் மேல இல்லை, எதுவுமே இல்லை. ஏற்கனவே அந்த பழைய வழக்குகள் தான் இருக்கு. ஏன்னா அதை எப்படி குண்டாஸ் போடுறீங்க? அதான் அந்த கட்சியோட மாவட்ட செயலர் மாதிரி தான் அவர் நடந்து கொண்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? அந்த குண்டாஸ் எல்லாம் உடைஞ்சிடும். ஏன்னா எவ்வளவுதான் பண்ணுவாங்க அவரை வந்து. எலெக்ஷனுக்கு முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கம்மி தான். இது பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. ஏன்னா அவர் வந்து இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து பண்ணாங்க. பட் அதை விட பெரிய தாக்கத்தை வந்து அவரோட அன்னையார் அவர்கள் மறைவு வந்து இன்னைக்கு வந்து பெரிய தாக்கத்தை வந்து பேசுபொருளாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா யாரா இருந்தாலும் அவங்க ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி, எவ்வளவு இன்னல்கள் கொடுத்தாங்க பையனை. அதைத்தான் சொல்ல வரேன். எத்தனை தடவை சவுக்கு சங்கர் அவர்கள் மேல வந்து எண்ணற்ற வழக்குகள் போட்டாங்க. இந்த அம்மா தான் கோர்ட்டுக்கு போனாங்க. அதே மாதிரி தனியா இருந்த அவங்க எவ்வளவு அவங்க வயதுக்காவது மரியாதை கொடுத்துருக்கணும்ல. தனியா வீட்டுல இருக்காங்க, துப்புரவு தூய்மை பணியாளர் இந்த போர்வையில போய் குண்டர்கள் போய் வீட்டுல மலம் கலந்த கழிவு நீர்லாம் ஊற்றி வீடியோல தெளிவா எல்லார் ஃபேஸும் வருது சார். அவங்க என்ன எதுவுமே பண்ணலையா? அடுத்த நாள் அவங்க அமைச்சர் அப்ப உங்களை பத்தி எது வேணாலும் பேசுனா, உங்களை பத்தி ஏதாவது நீங்கள் செய்கின்ற தவறுகளை பேசுனா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? கழிவு ஊத்துவீங்களா? போய் அந்த அம்மாவோட வயசுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும்ல. அப்ப அவங்க மனம் எவ்வளவு வலிச்சிருக்கும், அதோட எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு பயம் கொடுக்குறாங்கல்ல. சிறு வயதிலேயே கணவனை இழந்தவங்க அந்த அம்மா 2 குழந்தைகளை வந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்க. பையனை அடுத்தடுத்து வந்து வழக்குகள் போட்டு கண்டினியூஸா ஜெயில தள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க. அதெல்லாம் தனியா நிம்மதியா வீட்டுல கூட இருக்க விடலையே. மழை கழிவுங்க போய் எடுத்து போய் ஊத்துனது, அது கொஞ்சம் இது பண்ணி பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். அந்த வீட்லயே இருக்க முடியுமா சார்? பார்க்கும்போது அந்த காட்சி மனம் மீண்டும் எப்படி இருக்கும் அந்த அம்மாவோட மனசு? இதுக்கெல்லாம் இந்த அவல ஆட்சி, இந்த மக்கள் விரோத ஆட்சி வந்து பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதா உண்மை. மிக்க நன்றி சார். அது தேர்தல் நெருங்கி வரும் நேரத்துல பெரிய பிளானோட பயங்கர படாடோபமாக இருந்த ஒண்ணு மொத்தமா வந்து அந்த எல்லாமே மணல் மேடுகளா அப்படியே சரிஞ்சு வருதுங்கிறது தெளிவா தெரியுது. கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.